என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் வணக்கம். நான் எப்பவுமே மனசுல எல்லாமே இங்க மேடை இளைஞர்களை பத்தி பேச போனாலே எனக்கு 2 மணி நேரம் ஆகும். வெற்றிமாறன் சாரை பத்தி, அமீர் சாரை பத்தியும், வேலுஸ்தவன் கணேஷ் சாரை பத்தியும், அல்போன்ஸ் விவசாயி அவரை பத்தியும் எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிச்சா, அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு நேரம் ஆகுனா, அப்ப ரேகாவை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு நேரம் ஆகும். என்னுடைய முதல் காதல் கதாநாயகி இல்ல. நான் சினிமால எங்க காலத்துல எங்களுடைய மிகப்பெரிய கனவு, எங்களுடைய மிகப்பெரிய பிரமிப்பு பாரதி ராஜா என்ற ஒரு அற்புதம் தான். பாரதி ராஜாங்கிறது ஒரு அதிசயம். நான் 1976 சினிமா சான்ஸ் தேடி சென்னைக்கு வரும்போது நான் இங்க பார்த்த முதல் படம் 16 வயது படம். அப்போ எங்களுக்கு எல்லாம் பெரிய ஏக்கம் பாரதி ராஜா சார் படத்துல எப்படியாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு. அது நிறைய காமெடி விஷயங்கள் சொல்ல போனா ரொம்ப லேட் ஆயிடும். அடுத்தது கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, உஸ்மான் ரோட்ல அந்த ப்ரொடியூசர் ராஜகண்ண ஐயாவுடைய ஆபீஸ் இருக்குது. அங்க நானே சான்ஸ் தேடி போய் உட்காந்து லைனா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆளுகள். இதுக்கு நடுவில் பர்சனாலிட்டி வைஸ் தான் யோசிப்போம். என்னதான் நம்ம மூச்சுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து கேட்கிறேன். அப்படியே என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு வந்தா மற்றவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். 7வது உட்காந்து ஒரு ஆளை பார்த்து, இந்த ஆளெல்லாம் நடிகர் சான்ஸ் தேடி வந்திருக்காரு, சரி ஓகே அப்படின்னா கடைசியில் அவரை தான் உள்ள போட்டாங்க. அவரை தான் சுட்டாங்க. அவர் தான் கிழக்கே போகும் ஹீரோ. இந்த மாதிரி பல விஷயங்கள். முதல் தடவை பாரதி ராஜா கூட முதல் மரியாதைங்கிற படத்தில் நடிச்சேன். ஒரு 5 நிமிஷம் தான் அந்த சீன் வரும். நடிகர் தினம் சிவாஜி சார் அவர்கள் தான் கதாநாயகன். ராதா அவனோட கதாநாயகன் நடிச்சது. ஒரு போட்ல ஒரு சீன் வரும், ஒரு 5 நிமிஷம். வசனகர்த்தா படிச்சாரு. தலையாட்டிட்டு நேரம் போட்ல ஏறி உள்ள போயிட்டேன் இந்த பர்சன்ல. பாரதி ராஜா சார் கூட அதுதான் ஃபர்ஸ்ட் படம். அவர் சொல்றாரு, என்னையே அவன் தலையாட்டிட்டு உள்ள போனா இப்போ 2 பாட்டு வசனம் பேசிடுவானா அப்படின்னு. சார் அவர் ஏற்கனவே 75 படம் வில்லனா நடிச்சுட்டு வந்திருக்காரு சார். அவரு குறிப்பா வசனம் மனப்பாடம் பண்றதுல இல்லாடி இப்ப பாருங்க, நீங்க ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா கடை அடிச்சா ரொம்ப பிடிச்சு போயிட்டு பாரதி ராஜா. அதுக்கப்புறம் தான் கடலோர கவிதையில் அந்த கதாநாயகனா போடுவாரு. என் வாழ்க்கையில முதல் முறையா கிளிசரின் போட்டு நடிச்சு கூட கடலோர கவிதை. அது வரைக்கும் 75 படத்துல வில்லன் தான். டெய்லி ஒரு ரேப்பிங் சீன் இருக்கும். அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் கதாநாயகனா வருவாங்க. என்னமோ வந்துட்டுங்க முதல் தடவையா கொண்டு கிளிசரின் கொடுக்குறாங்க. எனக்கு எப்படி போட்டு பாரதி ராஜா சார் ஏங்க ஒரு ஃபீலிங்கான சீனு நிஜமா அழ தெரியாத அவங்களுக்கு அப்படி சார். எனக்கு ஒரு கிண்டலான ஆள் சார். எனக்கு அழகிற வரது ரொம்ப கஷ்டம் சார். இது ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் இருக்குது. கண்ணில் போட்டால் அழ போன அவ்வளோதானே சார். அழுது நடிச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு. கடலோர கவிதை நடிக்க போகிறது முன்னாடி கதையெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம எப்படி பாரதி ராஜா சார் கிட்ட கேட்குறது. 75ல நான் ஹீரோவா நடிக்கிறேன் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கதாநாயகியார் அப்படின்னா அவங்க குன்னூர்ல ஊட்டியிலிருந்து வர்றாங்க. ஊட்டின்னு ஒன்னே நான் பாருங்க புதுசு. ஊட்டினாலே கான்வென்ட்னாலே கான்வென்ட்ல படிச்ச ஒரு புள்ள. அந்த பொண்ணு இந்த தசு பூசன் இங்கிலீஷ் பேசுனேங்கிற டென்ஷன்லயே போறேன். கடைசியில அங்க போய் லொகேஷன் பார்த்தா நம்மளோட வீட்டு. ஆனா முதல் படத்திலேயே அவங்க தைரியமா நடிச்சாங்க ரேகா. நான் நடிச்ச நான் என்ன சொல்ல போனா ஒரு காதல் கதாநாயகன் நடிச்ச ஒரே படம் கடலோர கவிதைன்னு தான் சொல்ல மாட்டேன். ஹீரோவா நடிச்சுக்கிற வாழ்க்கை வெற்றிகள் அமைதி கொடை மக்கள் என்பவர்கள் அப்படின்னு. ஆனா சொன்ன மாதிரி ஒவ்வொரு படங்களும் ஒரு பாடமா இருக்கும். எத்தனையோ படங்கள் இருக்குது, எத்தனையோ தலைவர்கள் படிப்பை பத்தி சொல்றாங்க. ஆனா அசுரன் படத்துல ஒரு டைலாக், படிப்பை புரிய முடியாது. 1000 தந்தை பெரியாருடைய மீட்டிங்களும், 1000 அண்ணல் அம்பேத்கருடைய மீட்டிங்களும், 1000 புரட்சியாளர் மார்க்சினுடைய மீட்டிங்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு க்ளோஸ்அப்ல தனுஷ் சொல்லும் போது அந்த திரைப்படத்துக்கு ஒரு வேல்யூவே வேற. அதான் சைதை துரைசாமி அவர்கள் பேசினாங்க. ஏன்னா வாத்தியார் டைலாக் பத்தி பேச ஆரம்பிச்சா எக்கச்சக்கமா பேசிட்டே போகலாம். அதை வேண்டாம், நீங்க எல்லாம் படம் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வெற்றிமாறன் சாரிகளுடைய அன்பை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம கணேஷ் சார் அவர்கள் ஏன்னா பாடல் வரி எழுதுறது கண்ணதாசன் தான். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலமாக அந்த வரிகள் என் மனசுல பதிஞ்சது. அது என்ன, முன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், இங்க நாளும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
அதுல ஒரு முக்கியமான வரி வரும், தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லை அப்படின்றது. முதல்ல உன்னை நீ புரிஞ்சுக்கணும், உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் வரும். அதே பாட்டுல ஒரு பாடல் வரிகளை சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துல இந்த பாடல் வரிகள் உங்களுக்கும் வாழ்க்கையில் நிஜமாக வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வழ வேண்டும், ஒரு மாற்று புரியாத மன்னவர் என்று போற்றி புகழ வேண்டும்.